சக்திவேல் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லபடியாக வந்து செல்வியோட கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் போலீஸ் வந்து அங்கே வராங்க. போலீஸ் வந்து தென்னரசை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாரும் முன்னாடி மண்டபத்தில் சொல்லிடுறாங்க. இதை கேட்டு எல்லாரும் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. தென்னரசோட அம்மா பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நடக்காது, என் மகனுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்து கத்தி துடிச்சு போகிறாங்க. இதை கேட்ட தேன் பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு நேராக சேதிக்கிட்ட வந்து என்ன தம்பி இப்படி ஆயிடுச்சு, நான் அவர் கூட சேர்ந்து வாழலான் இருந்தேனே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து தென்னரசு வந்து கொலை பண்ணியிருப்பாங்க, யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு கன்ஃப்யூஷனில் இருக்காங்க. ஆனால் உண்மையிலே கொலை பண்ணது வந்து செல்வி தான். செல்வி வந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா தென்னரசை கொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஆனால் அந்த பழியை பார்த்தீங்க அப்படின்னா வேலு வந்து ஏற்றுக்குவார். நான் தான் வந்து தென்னரசை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே முட்டி போட்டு கதறி அழுதுகிட்டே சொல்லுவார். இதை கேட்ட வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. என்னதான் வந்து தென்னரசு வந்து கெட்டவனாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலைப்பள்ளியை வந்து வேலையை ஏற்றுக்கிறனால கண்டிப்பாக ஜெயிலுக்கு போயிடுவார். இதனால சக்தி என்ன ஆக போகிறாங்க, சக்தியோட வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கப்படும். இதுக்கப்புறம் வந்து நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு செல்வி உண்மையை ஒத்துப்பாங்களா, இல்லை அவங்கள உண்மையை சொல்ல வேணான்னு சொன்னனால அந்த உண்மையை மறைச்சே வச்சுருப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தப்பே செய்யாமல் வேலு வந்து தண்டனை அனுபவிக்க போகிறாரா, இல்லை அதுலேருந்து தப்பிக்க போகிறாரா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.